வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நிறையா டைம் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கேன். நிறையா வெரைட்டியும் இருக்குது சிக்கன் பிரியாணியில். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒன்று போட்டு ஸ்பெஷலாக செய்ய போகிறோங்க. அதாவது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும். மசாலா அதிகம் இல்லாமல் நாம் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சோம்னா வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. தண்ணி தாகம் அதிகமாக அடிக்காது. வயிறு புண்ணு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. இன்னைக்கு அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? இன்னைக்கான சிக்கன் பிரியாணிக்கு நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சீரக சம்பா போட்டுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி சாப்பாட்டு அரிசியும் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். இன்னைக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பழைய அரிசி. இப்போ வந்து இதையே ஊற வச்சிடலாம், கழுவி ஊற வச்சிடலாம். கழுவிட்டுங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 150 மில்லி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 3/4 கிலோ செய்கிறேங்க. 3/4 கிலோ சிக்கனு, 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டு சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்திடலாங்க. இதெல்லாமே ஒரு 2-3 போட்டிருக்கேங்க. அதுக்கு அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நான் ஒரு 3 வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ பாருங்க, பெரிய வெங்காயம் நல்ல ஒரு 80% நல்லா வணங்கிருச்சு. பாருங்க, இதோட பக்குவம் பாருங்க. இதுக்கு அடுத்தது வந்து நாம கொஞ்சம் பிரியாணி கலராக இருந்தால் தானங்க சாப்பிட முடியும். அதனால நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. கலரு இப்போ எண்ணெயில் நல்லா கலர் கலங்கிருச்சுன்னா பிரியாணியில் நல்ல கலர் இருக்குங்க. அரிசியோட மசாலாவோட நல்லா ஒட்டி இருக்கும். நல்ல சாப்பாட்டுக்கும் நல்ல கலர் வரும். அதனால இப்போவே போட்டுடலாம். இதுக்கு அடுத்தது வந்து பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். சம அளவு இஞ்சியும் பூண்டுமே, ஒரு 75 கிராம் சேர்த்துறேன். பாருங்க, இஞ்சி பூண்டு போட்ட உடனே கீழே வந்து அடி பிடிக்காம இருக்குது பாருங்க. நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி தலையுமே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா இப்படி அடித்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்படி வதக்கிட்டோம்னா பிரியாணி சீக்கிரமே கெடாதுங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதாவது மசாலா நல்லா வதக்கி அரிசி போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டு, இதில் இருக்கிற டேஸ்டெல்லாம் சாப்பாட்டில் நல்லா இறங்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு வந்து நம்மளுடைய பிரியாணி மசாலா வந்து ஒரு
1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப வேண்டாம், 1/2 ஸ்பூனு. பாருங்கள், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை ஏற்கனவே இந்த மசாலா எல்லாம் வதக்கி நல்லா காய வச்சு வறுத்து தான் அரைக்கிறோம். அதனால் இது வந்து போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், கலரே நல்லா மாறிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், 3/4 கிலோ சிக்கனு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையே சேர்த்திடலாம். நல்ல புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கிங்க. நான் ஒரு 50 சேர்த்துக்கிற தயிர். ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்தியாச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா சிக்கன் தண்ணி விட்டு ஒரு பாதி அளவு வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா சிக்கன் எப்படி வெந்து கலர் மசாலாவோட நல்லா வெந்து எப்படி கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்திக்கலாம். அரிசி எடுத்துங்க. இதில் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றுறேன். ரெண்டே 1/4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டுங்க. மீதி வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்க, 3 4 4.5ங்க. அவ்வளோதான். 1க்கு 1.5 வைங்க. பாஸ்மதி அரிசிக்கு நல்லாயிருக்கும். சீரக சம்பாவுக்கு 1 2 வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருட்டு. நான் அதான் சொன்னேங்க, தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோம்னா அதாவது பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். இந்த பாத்திரத்தோட மூடியே போடுறேங்க. கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ஆவி எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு உப்பு சேர்த்திடலாம். இப்போ உப்பு காரம் கூட இப்போ பார்த்துட்டு நம்ம இதோட அரிசி சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே சேர்த்திட்டோம். இப்போ நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் ஹைலியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன்னா கிளறணும்னா அரிசி உடஞ்சி போயிருங்க. சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. தண்ணிக்கும் அரிசிக்கும் மட்டமாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், கீழே அடியே பிடிக்கல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அடியே பிடிக்கல. இப்போ வந்து அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு புதினாமும் கொத்தமல்லியும் போட்டுடலாங்க. போட்டுட்டு அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த பாத்திரத்தையே போட்டு நம்ம மூடியாக போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதுலேயே தம் ஆயிரும். ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா அடியும் பிடிக்காது, சாப்பாடு நல்லா வெந்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷமே இருக்குங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அடுப்பு சிம்மில் வச்சுட்டோம்னா இந்த ஹீட்லேயே பிரியாணி வெந்துருங்க. அப்படி வேணும்னா கூட நீங்கள் வந்து மேலே சுடு தண்ணி கூட வச்சுக்கலாம். இது எல்லாம் வெயிட்டாக இருக்கிறங்காட்டி இதுக்கு எந்த பொருளுமே தேவையில்லை.
பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், வெயிட்டும் கூடங்க. பாருங்க எப்படி ஆவி வருதுன்னு. நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ பாருங்க, சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க. ஆறாரம் நல்லா இதாயிரும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பாடு. ரொம்ப சூடாக இருக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பாடு. நல்லா கலரே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம சிக்கன் பிரியாணி, தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. நீ அடுத்தது வேணுன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அதுவும் பாஸ்மதி அரிசி போட்டு செஞ்சோம். அது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சங்காட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீட்லேயே முறைப்படி வந்து ஸ்வீட்டு, காரம், மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு தர்றேங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது முறுக்கெல்லாம் நம்ம முறுக்கு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றேங்க. தட்டை முறுக்கு, மிக்சரு, அப்புறம் வந்து பொடி வகைகள் எல்லாமே இருக்குங்க. பிரியாணி மசாலா, அது முருங்கைக்கீரை பவுடர், கருவேப்பிலை பவுடர், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பண்ணி தர்றேங்க. உங்களுக்கு யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.